ஒரு முறை சிவ பக்தர் ஒருத்தர் தன்னோட இடத்துல இருந்து கேதார்நாத்துக்கு பயணத்தை தொடங்கினாரு. அந்த நாட்கள்ல பயண வசதிகள் இல்லாததால அவரு பாத யாத்திரையா கேதார்நாத்துக்கு போனாரு. போற வழியில யார சந்திச்சாலும் அவங்க கிட்ட வழி கேட்பாரு. தினமும் சிவனை கும்பிட்டுட்டே கேதார்நாத்துக்கு போனாரு. அப்படி கஷ்டப்பட்டு நடந்து போய் சில மாதங்களுக்கு அப்புறமா கேதார்நாத்தை சேர்ந்தாரு. கேதார்நாத்ல 6 மாசங்களுக்கு கோவில மூடிடுவாங்க. ஒரு வருஷத்துல 6 மாசங்கள் மட்டும்தான் கோவில திறப்பாங்களே. சிவபக்தர் அங்க போயிருந்த போது கோவில் மூடப்பட்டிருந்தது. நான் ரொம்ப தூரத்துல இருந்து பாத யாத்திரையா இங்க வந்திருக்கேன். எனக்கு கருணை காட்டி கதவை தரங்க, நான் சிவனை தரிசிக்கணும் அப்படின்னு அங்கிருந்த அர்ச்சகர்கள் கிட்ட கேட்டாரு. ஆனா அவங்க விதிமுறைகள் என்னன்னா, ஒரு தடவை கதவை மூடிட்டாங்கன்னா 6 மாசங்களுக்கு அப்புறம் தான் கதவை திறப்பாங்களே. இத கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்ட சிவபக்தர், ஒரு தடவையாவது எனக்கு சுவாமியோட தரிசனத்தை காட்ட மாட்டீங்களான்னு அங்க இருந்த அர்ச்சகர்கள் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அர்ச்சகர், 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க கோவிலுக்கு வரணும், 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கோவில திறப்பாங்க, அது வரைக்கும் கோவில சூழ்ந்து பனி இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இத கேட்டு அந்த சிவபக்தர் அழுதுகிட்டே அங்க இருந்தாரு. அழுது அழுது அப்படியே ராத்திரி ஆச்சு. இருள் சூழ்ந்து இருந்தது. ஆனா அந்த சிவபக்தர் தான் சிவன் மேல ரொம்ப நம்பிக்கையோட அங்க இருந்தாரு. கண்டிப்பா சிவன் கருணை காட்டுவாருன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப பசியோட இருந்தாரு. அப்ப யாரோ வர சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா தூரத்துல ஒரு முனிவர் இந்த பக்தரை நோக்கி வந்துட்டு இருந்தாரு. அந்த பக்தர் கிட்ட வந்து, தம்பி நீ எங்க இருந்து வந்திருக்கப்பா அப்படின்னு அந்த பாபாஜி பக்தர் கிட்ட கேட்டாரு. உடனே அந்த பக்தர் நடந்த எல்லா கதையும் சொல்லி சிவனை தரிசிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. பாபாஜி அவருக்கு ஆறுதல் சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாபாஜி, தம்பி நாளைக்கு கோவில கண்டிப்பா திறப்பாங்கன்னு தோணுதுப்பா. பாபாஜி அப்படி சொன்னதும் எப்ப தூக்கம் வந்ததுன்னே தெரியாம அந்த பக்தர் தூங்கிட்டாரு. காலையில வெயில் அவர் கண்ணுல பட்டதும் அந்த பக்தர் எந்திரிச்சு பாபாஜிய தேடினாரு. ஆனா பாபாஜி எங்கேயுமே இல்ல. குழப்பத்துல இருந்த பக்தருக்கு அவர் முன்னாடி கோவில் அர்ச்சகர்கள் இருந்ததை பார்த்து ஒண்ணுமே புரியல. அர்ச்சகரே, நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தானே கோவில திறப்பேன்னு சொன்னீங்க, அதுக்கு நடுவுல கோவில திறக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப காலையிலே வந்து நிக்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படி அந்த பக்தர் கேட்டதும் அர்ச்சகர் அந்த பக்தரை நல்லா பார்த்து, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. நீதனபா கோவில் மூடின போது என்கிட்ட வந்த, என்ன ஞாபகம் இருக்கா? 6 மாசம் கழிச்சு திரும்ப வந்திருக்கியாப்பா இங்க? அந்த பக்தர் ரொம்ப ஆச்சரியமாகி, இல்ல நான் எங்கேயும் போல, அது என்ன நேத்து தானே உங்களை பார்த்தேன், ராத்திரி நான் இங்கதான் தூங்கிட்டு இருந்தேன். அத கேட்ட ஆச்சரியமான அர்ச்சகர், நான் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோவில மூடிட்டேன், நீ கூட என் முன்னாடி வந்து நின்னியேப்பா. நடுவுல நான் எப்பயுமே கோவிலுக்கு வந்தது இல்ல, 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் கோவிலுக்கு வரேன். நீ எப்படி இந்த 6 மாசம் தனியா இந்த பணியில இருந்தன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பக்தர் நடந்த எல்லா கதையும் சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு பாபாஜி வந்ததும் அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதும் அவரை தூங்க வச்சதும் சொன்னாரு. அந்த பாபாஜி ரொம்ப உயரமா நீண்ட தாடி வச்சுட்டு ஒரு கையில திரிசூலம், இன்னொரு கையில டமரகம், மேல புலி தோலை அணிஞ்சிருந்தாருன்னு சொல்லி விவரிச்சாரு. உடனே எல்லா அர்ச்சகர்களும் அந்த பக்தர் கால்ல விழுந்தாங்க. அப்ப அர்ச்சகர் சொன்னாரு, நாங்க வாழ்நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா ஈஸ்வரனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது இல்ல. ராத்திரி உங்க கூட இருந்தது சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரர், அவரோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க தான் உண்மையான பக்தர். அவரோட அருளால 6 மாசத்தை ஒரு இரவா மாத்திருக்காரு, காலத்தை சுருக்கிருக்காரு. உங்களோட உண்மையான பக்தியாலையும் தூய்மையான மனசாலையும் தான் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட பக்திக்கு நாங்க தலை வணங்குறோம்.